தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இந்திய விடுதலை பெற்ற பிறகு தமிழகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோர நிகழ்வு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கீழ்வெண்மணி என்ற இடத்தில் 1968ஆம் ஆண்டு ஏறக்குறைய 44 பேர், 19 குழந்தைகள் உட்பட 20 ஆண் பெண் என்ற பாரபஞ்சம் பார்க்காமல் ஒரே ஒரு வீட்டுக்குள் வைத்து மண்ணெண்ணையும் எரிபொருளையும் கொண்டு தீ வைத்து எரித்த ஒரு கோர நிகழ்வு நடைபெற்றது என்பது மிகவும் வருத்தமான செய்தி. அது டிசம்பர் 25ஆம் தேதி நடைபெற்றது. அந்த பகுதியை சார்ந்த அனைத்து தொழிலாளர்களும் அனைத்து கம்யூனிஸ்ட் தோழர்களும் இந்த நாளை மிகவும் வருத்தத்துடன் நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது கீழ்வெண்மணியில் அன்றைய காலகட்டத்தில் நிலக்கிழார்கள் மற்றும் பண்ணையார்களிடம் மக்கள் வேலை பார்க்கும் நிலை இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது கூலி உயர்வு கேட்டு ஒரு முறை போராட தொடங்குகிறார்கள். அதாவது எங்களுக்கு போதிய வருமானம் பத்தவில்லை, நாங்கள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை என்று பாரபட்சம் பார்க்காமல் உங்களுக்கு உழைக்கிறோம், எங்களுக்கு ஊதிய உயர்வு பத்தவில்லை, இல்லை அந்த அன்றைக்கு நெல் கொடுக்கும் முறை தான் இருந்தது, எங்களுக்கு படிக்கணக்கில் அளக்கும் முறை பத்தவில்லை, அதிகமாக தாருங்கள் என்று கேட்ட ஒரு காரணத்திற்காக அன்றைக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிகவும் இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் தோழர்களும் போராட தொடங்குகிறார்கள். இப்படி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு முறை கேரளாவுக்கு சென்ற பொழுது இந்த நிலக்கிழார்களும் பண்ணையார்களும் அந்த தொழிலாளர்களை தொடர்ச்சியாக அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது அதற்கு பயந்து இந்த 44 பேர், 19 குழந்தைகள் உட்பட 20 ஆண் பெண் என அனைவரும் ராமையா என்ற ஒருவருடைய வீட்டுக்குள் ஒளிந்திருந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதை வெளியில் தாப்பால் போட்டு அந்த வீட்டை எரிபொருள், மண்ணெண்ணெய், பெட்ரோல் போன்ற எரிபொருள் கொண்டு தீ வைத்து எரித்த ஒரு கோர நிகழ்வு நடைபெற்றது. இன்னும் அந்த தீ ஆறாத கணங்களாகவே இருக்கிறது. அன்றைக்கு அரசியல் சூழ்நிலை காரணமாக நீதிமன்ற உத்தரவை எப்படி வந்தது என்றால் அந்த நிலக்கிழார்களுக்கும் பண்ணையார்களுக்கும் ஆதரவாக வந்தது. எப்படி என்றால் இவ்வளவு நிலம் கொண்ட நிலக்கிழார்களும் பண்ணையார்களும் இப்படி கூலி உயர்வுக்கு போராடுகிற மக்களை கொல்வார்களா என்ற சந்தேகம் உள்ளது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்று ஒவ்வொருவரும் கூறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. கீழ்வெண்மணியில் படுகொலை செய்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.